சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3ds மேக்ஸ்ல ஒரு செல்ஃப் டிரா பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த மெத்தட்ல டிரா பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு டிவி யூனிட்ல இருக்கக்கூடிய செல்ஃப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாலோட அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா? அந்த செல்ஃப். இப்போ இதே செல்ஃப்ல எனக்கு 4 இது வேணும். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்லாப் மாதிரி 4 செல்ஃப் வேணும் அப்டின்னா, இது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? கன்வெர்ட் டூ எட்டபிள் பாலியா நீங்க எது பண்றாலுமே இந்த இது நம்ம பண்ணிடுவோம். கன்வெர்ட் டூ எட்டபிள் பாலியா மாத்திட்டு, ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு, கனெக்ட் குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு எத்தன வேணுமோ அத நம்ம குடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து 3 செல்ஃப்க்கு டிக் குடுத்துட்டேன். இப்போ இப்போ இந்த 3யும் செலக்ட் பண்ணி நம்ம நார்மலா என்ன பண்ணணும், இன்சர்ட் குடுத்தா, நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இன்சர்ட் ஆகும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்றீங்க அப்டின்னா என்ன ஆகும்னா, இப்ப ஷேடட் பிளஸ் எட்ஜ்டு ஃபேஸஸ்ல வைக்கிறேன். இப்ப இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். ஸோ இத தான் நீங்க வந்து பிரஸ் பண்ணி வெளிய இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு யூனிஃபார்மா இருக்காது. இப்ப இதவே நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன் அப்டின்னா, இந்த மாரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்க கனெக்ட் குடுக்காம, மொத்தம் எத்தன கனெக்ட்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 ஸ்லாப் இந்த இடத்துல வரப்போகுது அப்டின்னா, அந்த எக்ஸ்ட்ரூட் பண்றதோட சேர்த்து நம்மளுக்கு 8 வரும். அப்போ கனெக்ட் குடுக்கும்போதே 8 குடுத்துட்டு, ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கனெக்ட்டா எடுத்துட்டு போயி, இந்த இடத்துல இப்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு விட்டு ஒண்ணு இப்டி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பாலிகன மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்க எக்ஸ்ட்ரூட் இதே போல கீழயும் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல எனக்கு இந்த மாரி மூவ் பண்ணி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க கனெக்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனெக்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். அதாவது ஒரு கனெக்ட் இன் த சென்ஸ் 2 ஓகேங்களா? 2 குடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அத இந்த சைடு வச்சுட்டு, இத மேல மூவ் பண்ணிடலாம். கனெக்ட். ஸோ இத குடுத்துட்டு, இத வந்து மேல மூவ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து இது கீழ இருக்கக்கூடிய இந்த லைன செலக்ட் பண்ணி, எகைன் கனெக்ட். இந்த மாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு டேப் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ டைமென்ஷன்ல அது டிஸ்டன்ஸ்ல வேணுமோ, அத நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கூட, நீங்க இந்த பாலிகன் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாலிகன் எடுத்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது தனியா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து ஆ ஒரு யூனிஃபார்ம் ஷேப்பா இருக்கும்போது நீங்க இந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல அது இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கு அப்டின்னா, நீங்க எக்ஸாக்ட்டா லைன் டூல்ல தான் டிரா பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த மாரி இருக்குன்னா, ஷிஃப்ட் பிரஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கும். ஸ்ட்ரெய்ட் லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் கபோர்ட், டிவி யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி இருக்கிறதுக்கு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டே இப்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இப்ப என்ன ஆகும்? இத மட்டும் நீங்க நார்மலா நம்ம மாடிஃபை லிஸ்ட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்றோம் பார்த்தீங்களா? அத பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அத குடுத்தீங்கன்னா, இந்த மாரி டிவி யூனிட்டுக்கு வந்துரும். இல்ல அப்டின்னா, இதே லைன் ஷேப்பே வச்சு, இப்ப லெஃப்ட் வியூல வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்கும். அதாவது இப்டி போயிட்டு, மேல வந்து அட்டாச்டா இருக்கும். கீழ ஒரு செல்ஃப் இருக்க மாரி இருக்கும். இந்த மாரியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைன் டூல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஷேப் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, இத நீங்க தனியா மாடிஃபை லிஸ்ட்ல எக்ஸ்ட்ரூட் குடுத்தீங்கன்னா, இந்த மேல டாப்ல இந்த மாரி செல்ஃப் வரும் இல்லையா? வாலோட சேர்த்து இந்த சைடு இருக்கும். கீழ மட்டும் இந்த செல்ஃப் இருக்க மாரி இருக்கும். டிவிக்கு மேலலாம் வைப்போம் இல்லையா? இந்த மாதிரி செல்ஃப் நீங்க தனியா கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ 3ds மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் அது வார்ட்ரோபா இருந்தாலும் சரி, டிவி யூனிட் இல்ல கிச்சனோட கபோர்ட்ஸ் மேக்ஸிமம் கிச்சனோட கபோர்ட்ஸ் வந்து ஒரே ப்ரொசீஜர்ல தான் இருக்கும். பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கனெக்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜரா இருக்கும். பட் டிவி யூனிட், வார்ட்ரோப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் டிவைட் பண்றதுக்கு நீங்க 3 மெத்தட்ல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கனெக்ட் குடுத்து ஒவ்வொரு செல்ஃபாவும் பண்ணலாம். இல்ல ஒவ்வொரு லைனுக்கும் கனெக்ட் குடுத்தும் பண்ணலாம். இல்ல அப்டின்னா இந்த மாரி லைன் டூல் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.